செந்தில் பாலாஜி அவர்கள் காலையிலேருந்து பயங்கர செய்தியாக போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு வழக்கில் சிக்க போறாரு, விசாரணை ஆகும்போது பார்ட்டி ஃபண்டோ ஏதோ ஒன்று சிக்க போறாரு. இப்போ நீ அவர் டாஸ்மார்க் கூடிய அமைச்சராக இருக்கும்போது அந்த வழக்கும் சுரண்டப்படுகிறது. மின்சாரத்துறையில் அவர் அமைச்சராக இருக்கும்போது அந்த வழக்கும் இப்போ வந்துருச்சு. ஒட்டு மொத்தமாக 360 டிகிரியில் செந்தில் பாலாஜி சுற்றி ஊழல் வழக்குகள் இருக்கு. எல்லாமே பிக் சாட். மக்கள் இப்போ புரிஞ்சிருவாங்களா? மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதுக்கு தான் செந்தில் பாலாஜி அச்சப்பட்டார். இன்னைக்கு சிக்கினார்னா செதைச்சிருவாங்க தாவேக்கா. அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய தலைக்கட்டை, திமுகவுடைய பெரிய தலைக்கட்டை தட்டி தூக்க போகுது. இது திமுகவே செந்தில் பாலாஜியை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி இப்போ தாவேக்கால திடீர்னு அமைச்சரவை கூட்டம் ஒன்று ரகசியமாக இருந்ததா சொல்கிறாங்க. எல்லா அமைச்சர்கிட்டையுமே ஒரு பெரிய வார்னிங் ஒன்று போனதா சொல்கிறாரு. இல்லை நடக்குதுங்க. முதல்வருடைய கண்காணிப்புல வந்துருச்சு. முதல்வர் வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. நீங்க பண்ணக்கூடிய எல்லா விமர்சனத்துக்கும் விஜய் என்ற மாதிரி மனிதர் தான் காரணம். விஜய் தான் விமர்சனத்துக்கு ஆகணும். விஜயோட குடும்பம் தான் விமர்சனத்துக்கு ஆகணும். நீங்க எல்லா தப்பும் பண்ணிடுவீங்க. ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்களே, ஆய்வுக்கு போனாரு ரோட் ஷோ போல. ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க, இறங்கி நடந்து வந்தாரு. அப்ப அந்த தலைவரை மதிக்கிறாங்களே இந்த மக்கள். விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏ மாவட்ட தலைவர் பதவியை பறிச்சு பாருங்களேன், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும், அமைதியாயிடும். அது நடக்க போகுது. நீங்க விரைவில் பாருங்க, இந்த எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பல பேருக்கு மாவட்ட தலைவர் பதவி கிடையாது, தூக்குறாங்க. இறங்கி ஸ்ட்ரிக்டா இறங்குறாரோ இல்லையோ இறங்கிடணும். 2 நாள்ல அமைச்சர் புஷி ஆனந்த் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு பத்தி உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திமுகல காசு கொடுத்தும் ஐடி விங்கள் செய்யாத வேலைகள். இது ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க தாவேக்கால. இதை தடுக்க முடியாது திமுகனால. உங்களுக்கு புரியுதா? திமுகவுடைய தோல்விக்கு விர்ச்சுவல் அரசு ஒரு பெரிய பலம். 2031ல 2 பேருக்கு தான் போட்டி. தமிழிலே போட்டுங்க, போயஸ் கார்டன் விசஸ் பனையூர். ஒரே தலைவர் தாங்க, ஒரே எம்ஜிஆர் தாங்க, அந்த மாதிரி ஒரே விஜய் தாங்க. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு பத்திரிகையாளர் யாசர் இணைந்திருக்கிறார். வணக்கம் பிரதர். வணக்கம். செந்தில் பாலாஜி அவர்கள் காலையிலேருந்து பயங்கர செய்தியாக போயிட்டு இருக்கு. அதை பற்றி கேட்காம இருக்க முடியாது இல்லையா? இப்போ சுற்றி வளைச்சு ஹோட்டலில் உட்கார வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்களாம். என்னதான் பண்ணீங்க? டாஸ்மார்க்கில் என்ன? அவரு செந்தில் பாலாஜியுடைய ஆட்சி கவிழ்ப்பு இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போதே அவர் வந்து முன்ஜாமீன் போறாரு. ஏன் விசாரணைக்கு இது கையெழுத்து போடல வரலன்னு ஒரு கடிதத்தை போலீஸாருக்கு கொடுக்குறாரு. நான் கையெழுத்து போட வந்தா என்ன வேற வழக்குல பிடிச்சிருவீங்களோ காவல்துறைங்கிற ஒரு வேற வழக்கு தான் இதுவா? அந்த வேற வழக்கு தான் இது. நான் ஆரம்பத்துல இருந்து அதான் சொல்லிருக்கேன். அவர் சிக்குவாரு, ஆனா ஏதோ ஒரு வழக்குல சிக்க போறாரு. ஏதோ ஒரு வழக்குல சிக்க போறாரு. விசாரணை ஆகும்போது பார்ட்டி ஃபண்டோ ஏதோ ஒண்ணு சிக்க போறாரு. இப்ப நீ அவரு டாஸ்மார்க் கூடிய அமைச்சரா இருக்கும்போது அந்த வழக்கும் சுரண்டப்படுகிறது. மின்சாரத்துறையில அவர் அமைச்சரா இருக்கும்போது அந்த வழக்கும் இப்ப வந்துருச்சு. ஒட்டு மொத்தமா 360 டிகிரில செந்தில் பாலாஜி சுற்றி ஊழல் வழக்குகள் இருக்கு. மதுபான ஆலைகளுமே வந்துட்டு ஃபேக்டரியிலேயே அவர் ஃபண்ட் வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்க. இன்னும் விசாரணையில முழுமையா வந்தாதான் அது எப்படி கணக்கு? அது ஃபேக்டரியில எப்படி ஃபண்ட்னா பார்ட்டி ஃபண்ட் எப்படி வாங்கியிருப்பாங்க? அதெல்லாம் வாங்கலாம். அந்த இதெல்லாம் சொல்லிட்டு தாழ்காரங்க வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. வேலை விடுங்க, பாவா, நம்மளே ஐடியா கொடுக்க கூடாதுங்க. அந்த மாதிரி விஞ்ஞான ஊழல். ஆமா, விஞ்ஞான ஊழலை கற்றுக் கொடுத்த திமுக அது. அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு பயந்து தான் அவர் வந்து கையெழுத்து போட நான் வரமாட்டேன்னு சொன்னதே அதுக்கு தான். இன்னைக்கு வந்துட்டாரு. பல இடங்கள்ல இன்னைக்கு செய்திகள் பார்க்குறோம், மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் செய்திகள். இன்னைக்கு அவங்க செய்தி போடுற டாபிக்கை பாருங்க. நட்சத்திர விடுதிகளில் சோதனை, தொழிலதிபர்கள் வீட்டில் சோதனை, எல்லாமே பிக் சாட். எல்லாமே பிக் சாட். மக்கள் இப்ப புரிஞ்சிருவாங்களா? மக்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்ப இதுக்கு தான் செந்தில் பாலாஜி அச்சப்பட்டார். இன்னைக்கு சிக்கினார்னா செதைச்சிருவாங்க தாவேக்கா. இல்ல எஃப்ஐஆர் பதிவு பண்ணிட்டாங்க. அதுதாங்க, சிக்கினா செதைச்சிருவாங்கங்கிறேன். அப்போ ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய தலைக்கட்டை, திமுகவுடைய பெரிய தலைக்கட்டை தட்டி தூக்க போகுது. இது திமுகவே செந்தில் பாலாஜியை பிடிச்சிக்கோங்கன்னு சொல்லி விட்டாங்களாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன், செந்தில் பாலாஜிக்கே தெரியாம திமுக ஏதாவது கட்டமைக்குதா, ஒரு கோணம் எனக்கு இருக்கு, சந்தேகம் இருக்குன்னு நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இன்றைக்கும் செந்தில் ஏவாவேலுக்கு விசாரணை நடக்கும்போது வழக்கறிஞர்லாம் இப்ப கேட்டத நான் அட்வொகேட் வந்திருக்கேன், கதவை தோற தட்டினீங்கல்ல, எல்லாரும் போனாங்கல்ல. இன்னைக்கு செந்தில் பாலாஜிக்கு எங்க யாருமே போல. போங்க, எல்லாம் குளத்தூர்ல போய் உட்காந்துருக்காங்க மறுவாக்கு பதிவுக்கு. ஆமா, நீங்க போக வேண்டியது. ஏவாவேலுக்கு போனீங்கல்ல, ஏன் செந்தில் பாலாஜிக்கு போறல? செந்தில் பாலாஜியை பயன்படுத்திக்கிறது திமுக. நீ மாட்டினாலும் சரி, என்ன ஆனாலும் சரி. மார்க்கண்டேயனை கூட 3 நாள் கழிச்சு தான் போய் பாக்குறாரு இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உதயநிதி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாதுங்க. அந்த வழக்கு உதயநிதி பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் சிறையில் போய் எல்லா தலைவர்களும் பார்க்குறீங்கல்ல, செந்தில் பாலாஜி யாருமே பார்க்கலையே. பாவம்.
அவரு தயவு செஞ்சு தப்பை திருத்தி கொண்டு தாவேக்காவுக்கு வாங்க. வேற செந்தில் பாலாஜி ஆமா, வேற என்ன பண்ண முடியும்? நீங்க இவ்வளவு நாள் தப்பு பண்ணினா மக்களுக்கு நல்லது செய்யணும், பரிகாரம் தேடணும்னா தாவேக்காவுக்கு வந்துருங்க. அதுதான் நம்ம சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு, அதோட பெரிய வாஷிங் மிஷின் அவருங்க. ஏங்க அரசியல் அதெல்லாம் கிடையாதுங்க. அரசியல்ல நீங்க அப்படி பாத்தீங்கன்னா சேகர் பாபுவை திமுகவில் இணைச்சிருக்க கூடாது. சேகர் பாபு பியூர் டிஎம்கே கிடையாது, ஏவா வேலு பியூர் டிஎம்கே கிடையாது, செந்தில் பாலாஜி கிடையாது, ராஜப்பா இவரும் கிடையாது, எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவரும் கிடையாது, யாருமே கிடையாது. திமுக இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் அதிமுக வாரிசுகள். இன்னைக்கு ஓபிஎஸ் முத கொண்டு யாரு? நீங்க சொல்ற லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கல்ல, எல்லாம் வழக்கறிஞர் லிஸ்ட் தான். யாரு ஓபிஎஸ்? யாரு? முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் யாரு? எல்லாருமே அதிமுக இருந்து தாவேக்காவுக்கு போகும்போது பெஞ்சமினை மட்டும் அரவணைத்தது திமுக. வானகரத்துல பிரம்மாண்டமான மீட்டிங் பண்ணீங்க, அவர் ஒரு வால் கொடுத்தாரு, அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கினாரு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின். அப்ப இது ஒரு பெரிய வாஷிங் மிஷினா என்ன? இவங்க இணைச்சிக்கிறதுல என்னங்க இருக்கு? சரி, இன்னைக்கு இணைச்சிட்டாங்க தாவேக்கால, இணைச்சவங்க எல்லாம் அதிகாரத்திலேயே இருக்காங்க தாவேக்கால. அமைதியா இருங்க, வேலை செய்யுங்க, உங்களுக்கு பொறுப்பு வரும். இப்போ செந்தில் விஜயபாஸ்கர் கூப்பிட்டு மாநில தலைவர் பொறுப்பு கொடுத்தாங்களா? மரகத குமாரவேலுக்கு கூப்பிட்டு கொடுத்தாங்களா? இங்க தாவேக்கா இப்படிதான், டிரான்ஸ்பரண்ட் தான், இருந்தா இரு, இல்லைன்னா போ, அவ்வளவுதான். இதை திமுகனால சொல்ல முடியும்? பேக்கப்பா வச்சிருக்காங்க. ஆமா, இது திமுகனால சொல்ல முடியாது இல்ல. அப்ப தாவேக்காவுக்கு வாங்க, திருந்திருங்க. திருந்தி நீங்க பண்ணிட்டீங்க தப்பு, ரைட்டு, ஓகே, எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. இனிமே கரூர் மக்களுக்கு நல்லது செய்யணும், தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும். தாவேக்கால விஜய் அவர்கள் சொல்வது ஆலோசனைப்படி கேட்டு நல்லது பண்ணிட்டு போங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. நீங்க செஞ்ச தவிர இங்க பரிகாரமா தேடிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ தாவேக்கால திடீர்னு அமைச்சரவை கூட்டம் ஒண்ணு ரகசியமா இருந்ததா சொல்றாங்க. எல்லா அமைச்சர்கிட்டையுமே ஒரு பெரிய வார்னிங் ஒன்று போனதா சொல்றாரு. ஏன்னா இப்போ நிறைய அமைச்சர்கள் நிறைய இடங்கள்ல அங்கங்க சிக்கிறாங்க. தாவேக்கா எம்எல்ஏ கை நீட்டுறாரு, கபில்னு ஒருத்தர் சோழிங்க, அவர் கை நீட்டி செய்தியாளர் அடிச்சார், இந்த மாதிரி செய்தியெல்லாம் பார்க்குறோம். இது அங்கங்க நடக்குது. என்ன சிஎம்ஜிகள் கம்முன்னு அமைதியா இருக்காருன்ற மாதிரி இருந்துச்சு. கூப்பிட்டு பயங்கரமா திட்டினதா ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு. உண்மையா அது? ஆக்சுவலி இல்ல நடக்குதுங்க. முதல்வருடைய கண்காணிப்புல வந்துருச்சு. முதல்வர் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா முதல்வருக்கு நான் என்ன சொல்றேன்னா, தாவேக்காவுடைய சட்டம், இது என்னுடைய கோரிக்கை, தயவு செஞ்சு இந்த வீடியோவை தாவேக்காவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், நிர்வாகிகள்லாம் தயவு செஞ்சு பாருங்க, அமைச்சர்கள்லாம் பாருங்க. ஏன்னா இவர்கள் செய்யக்கூடிய அந்த தவறுகளை, இவர்கள் வாங்கக்கூடிய அந்த விமர்சனங்களை அந்த மனுஷனாக எடுத்துட்டு சுத்தணும். அவர் பாவங்க, அந்த ஒரு மனிதர் அவருடைய இந்த தமிழ்நாட்டுடைய நிர்வாகத்தை அந்த சீரை பார்ப்பதற்கு நேரம் ஆயிருங்க. ஒரு 6 மாசம் ஆகணுங்க. ஒரு முதல்வருடைய பணி என்ன, முதல்வர் என்னென்ன பண்ணணுங்கிறத அதை பார்க்கறதே ஷெட்யூல் பண்ணதுக்கு 6 மாசம் ஆயிரும். நீங்க 6 மாசத்துக்குள்ளே நீங்க இவ்வளவு எக்ஸ்போஸ் ஆயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய சுமைகள்லாம் அந்த மனிதர் தாங்க தூக்கிட்டு சுத்தணும். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, உங்களுடைய முகத்துக்காக ஒரு 5% தான் உங்களுக்கு ஓட்டு விழுந்தது, மீதி எல்லாம் விழுந்தது எல்லாம் அந்த தலைவருக்காக தான். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். நான் எல்லா இடத்துலையும் சொல்றது அதுதான். மக்கள் ஒரு பெரிய வரவேற்பை உங்கள் தலைவருக்கும் உங்கள் கட்சிக்கு கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் சீரழிக்கிறீங்க. அவர் ஒரு ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ், திமுக அதிமுகனா கலைஞர் இருப்பார், ஸ்டாலினுக்கு அந்த பணிகள் தெரியும், ஜெயலலிதா இருப்பாங்க, எடப்பாடி ஓபிஎஸ்க்கு இவங்களுக்குலாம் அந்த பணிகள் தெரியும், பட்டுப்பட்டு செய்வாங்க, அதிகாரிகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. இங்க ஒரு அதிகாரிகளுக்கே கனவா இருக்கு இன்னைக்கு தாவேக்கா வெற்றி பெற்றது. அப்ப விஜய் முதல்வரா, இவங்களாம் எம்எல்ஏவா, இவங்களாம் அமைச்சர், அதிகாரிகளுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்ப அதிகாரிகள் அவங்கள உட்கொண்டு புரிதல் வரணும், அதிகாரிகளுக்கு ஆட்சியாளர்களுடைய புரிதல் வேணும். இதெல்லாம் வருவதற்கு டைம் வரும். வருவதுக்கு முன்னாடி நீங்க எக்ஸ்போஸ் ஆயிட்டீங்கன்னா அந்த மனுஷன் என்னங்க பண்ணுவாரு, என்ன பண்ணுவாரு சொல். இன்னைக்கு நீங்க இன்னைக்கு இந்த எம்எல்ஏக்கள் பண்ணிருக்கீங்க, இன்னைக்கு அமைச்சர்கள் பண்ணீங்க, தவறு விமர்சனம் யார இந்த ஜென்சி கிட்லாம் போட்டு தாக்குறாங்க? அந்த ஒற்றை மனிதர் விஜய் என்ற பேர், எல்லாத்துக்கும் விஜய் தான் நிக்கணுமா? உங்களுக்கு சுய புத்தி இல்லையா? கமெண்ட்ஸ்ல அங்க தானே வர்ற, அதான் சொல்றாரு, எல்லாருக்கும் விஜய் தான் காரணம், எல்லாம் விஜய் தான் ஏத்துக்கணும். அப்ப நீங்க எதுக்கு இருக்கீங்க? நீங்க சட்டமன்ற உறுப்பினர் எதுக்கு இருக்கீங்க? நீங்க அமைச்சரா எதுக்கு இருக்கீங்க? நீங்க எதுக்கு மாவட்ட தலைவரா இருக்கீங்க? உங்களுக்கு வெக்கமா இல்லையா, கூச்சமா இல்லையா? நீங்க பண்ணக்கூடிய எல்லா விமர்சனத்துக்கும் விஜய் என்ற மாதிரி மனிதர் தான் காரணம், விஜய் தான் விமர்சனத்துக்கு ஆகணும், விஜயோட குடும்பம் தான் விமர்சனத்துக்கு ஆகணும். நீங்க எல்லா தப்பும் பண்ணிடுவீங்க, உங்க குடும்ப பேர் வரக்கூடாது, உங்க மாவட்ட தலைவர் பேர் வரக்கூடாது, எல்லா ஒட்டுமொத்தத்துக்கும் விஜய்ங்கிற பேர் தான் வரணும். ஏங்க அவர் ஒரு முதல்வருங்க, அவரை செயல்பட விடுங்க, அவர் செயல்பட விடுங்க. நான் கோரிக்கையை தான் வைக்கிறேன். நீங்க பண்ணக்கூடிய தப்பு அந்த மனிதரை தாக்குது. உங்களுக்காகலாம் இங்க மக்கள் ஓட்டு போடல, அது உண்மை. 5-10% தான், மீதி எல்லாம் இந்த மக்கள் இந்த மனிதரை பாட்டு தான் போட்டாங்க. இன்னைக்கும் கோயம்பேடு ஆய்வுக்கு போறாருல, ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்களே, ஆய்வுக்கு போனாரு, ரோட் ஷோ போல ஆயிரக்கணக்கான மக்கள் நிக்கிறாங்க, இறங்கி நடந்து வந்தார். அப்ப அந்த தலைவரை மதிக்கிறாங்களே இந்த மக்கள், அந்த தலைவரை எப்படி பாக்குறாங்க, அந்த முதல்வரை எப்படி ஏத்துக்கிறாங்க? அப்ப நீங்க அவருக்கு எப்படி நீங்க ரேஸ்ல ஓடணும்? நீங்க திரும்பி அவரை விமர்சனத்துக்கு ஆளாக்குனீங்களா? நீங்களா மனசாட்சி உள்ளவங்களா? இல்ல இப்ப அதுக்காக தான் கோபமா காட்டமா சொல்லுங்க. ஏங்க எனக்கே கோபம் வருதுங்க.
கேவலமா இருக்குங்க நீங்க பண்றது. தினமலர் பத்திரிகையில கட்டுரைகளா வருதுங்க நீங்க பண்றது, லஞ்சம் வாங்குறது. பூட்டு போட்டு வரீங்க தாவேகா எம்எல்ஏக்கள்லாம். நான் என்ன சொல்றேன், விஜய் அவர்கள் ஒரு எம்எல்ஏ மாவட்ட தலைவர் பதவி பறிச்சு பாருங்களேன், எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடும், அமைதியாயிடும். அது நடக்க போகுது. நீங்க விரைவில் பாருங்க, இந்த எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய பல பேருக்கு மாவட்ட தலைவர் பதவி கிடையாது, தூக்குறாங்க. அது அவங்களுக்கே தெரியாது. இதுல புஷியானதெல்லாம் தலையிடாதீங்கன்னு முதல்வர் எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. ஏன்னா அவர் இதை யூஸ் பண்ணிக்கணுங்க. இந்த 5 வருஷம் யூஸ் பண்ணிக்கிட்டா அடுத்த 5 வருஷம் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு எல்லாம் விமர்சனம் வச்சு அதெல்லாம் உங்களை திருப்பி அடிப்பாங்க. அப்புறம் உங்களுக்கு புரியுதா? அப்ப எல்லா விமர்சனையும் அந்த ஒரு மனிதர் தாங்க தாங்கணும். நீங்க தயவு செஞ்சு, நான் என்ன சொல்றேன், நீங்க தயவு செஞ்சு மனசாட்சியோட இந்த எம்எல்ஏக்கள், மாவட்ட தலைவர், பகுதி செயலாளர் நடந்துக்கோங்க. இல்ல இறங்கி ஸ்ட்ரிக்டா இறங்கிடணுங்க. இறங்குறாரோ இல்லையோ இறங்கிடணும். நீங்க அவர் தப்பு பண்ணா தூக்கிடுங்க. கட்சியில அவருக்கு வேலையே இருக்கக்கூடாது. என்ன அவனுக்கு வேலை? தூக்குங்க. அப்படின்னா அவன் மாவட்ட தலைவர் பண்ணிட்டான், 30 வருஷமா உங்களுக்கு பண்ணிட்டான், சரி பண்ணிட்டான், சீட்டு கொடுத்தீங்கல்ல, நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்கி அழகு பார்த்துட்டீங்களா, இதுக்கு மேல அவங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்ல, நடக்கலன்னா தூக்குங்க. அப்ப அவன் 30 வருஷம் உழைச்சிருக்க என்ன எக்ஸாம்பிள் இருக்கு? 30 வருஷம் நீ யாருக்காக உழைச்ச? காசுக்காக உழைச்சியா? இந்த தலைவருக்காக தானே உழைச்ச? இந்த மக்களுக்கு நல்லது பண்ணணும் தானே உழைச்ச? அப்ப காசுக்காக உழைச்சனா நீ இதுக்கு மாவட்ட தலைவர் பதவி வச்சிருக்க, தூக்கி போடு. அப்ப தூக்கணுங்கிறனா, ஸ்ட்ரிக்டா ஹேண்டில் பண்ணணுங்கிறேன். எல்லா மாவட்ட தலைவரையும் கண்காணிங்க, எல்லா நிர்வாகிகளையும் கண்காணிங்க, எல்லா எம்எல்ஏக்கள், அமைச்சர்களை கண்காணிங்க. நீங்க உட்காந்துக்கிட்டு ஜவுடாலாம் எல்லாம் பண்ணுவீங்க, அவர் பேரை வந்து அசிங்கப்படணும், அவர் குடும்பமே அசிங்கப்படுதுங்க. அதுக்கு குழுல அமைச்சிருக்காங்களா ஏதாவது? அதெல்லாம் மறைமுகமா நிறைய போகுது. ஸ்பைலாம் இருக்கு, எல்லாம் வாட்ச் பண்றாங்க. எல்லாமே கவனமா இருந்துக்கோங்க. எப்பனாலும் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதல்வர், தாவேகாவின் தலைவர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது உறுதி. என் வீடியோ நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. 2-3 எம்எல்ஏ மாவட்ட தலைவர் பதவிகள் பறிக்கலன்னா நீங்க என்ன நீங்க கேளுங்க, நிச்சயமா செய்வாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலுமே இப்ப ரீசெண்டா சில அமைச்சர்கள் பண்ணக்கூடியது, அமைச்சர் ரமேஷ் குறிப்பா, அவர் மேல நில அகபரிப்பு புகார் வருது. அவர் மேல இல்லைங்க விமர்சனங்கள். சரி, ஓகே, புகார் சொல்லி விமர்சனம் பண்றாங்க. ஆனா அந்த மனுஷன் என்ன பண்றாரு, டக்குனு வடபழனிக்கு போறாரு. அங்க என்ன பிரச்சனைன்னு சொல்லி அங்க இருக்கிறவங்க கேட்கிறாரு. அங்க 2 பேரை வந்துட்டு டக்குன்னு வந்து சஸ்பெண்ட் பண்றாரு. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போறாரு, அங்க ஒரு பிரச்சனை, அங்க பண்றாரு. இப்படி சுத்தி முத்தி இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் சமாளிக்க அடுத்த நாள் பார்த்தா சிஎம் விஜய் நேரம் கூப்பிட்டு பேசுறாரு. பேசி யார் கோயில் சுத்துல கை வச்சாலும் தூக்குன்னு சொல்றாரு. அப்போ ஒரு பக்கம் பார்த்தா இப்படி அவதூறுகள், பிரச்சனைகள்லாம் சொல்றோம், இன்னொரு பக்கம் பார்த்தா மின்னல் வேகத்துல அமைச்சர் ரமேஷ் செயல்பட்டு இருக்காரு. இல்லைங்க, அமைச்சருடைய இதுக்கு முன்பு இந்த துறையை வைத்திருந்தார்ல, அவர் மீது இருந்த ஊழல் குற்றச்சாட்டு, அவர் மீது இருந்த விமர்சனங்கள், இதெல்லாம் நீங்க எடுத்து டேட்டாஸை பாருங்க. பொன்மாணிக்கவேல்னு ஒரு அதிகாரி இருந்தாரு, அவரு சேகர்பாபு மேல எவ்வளவு குறைகள் சொன்னார், எவ்வளவு விமர்சனம். இன்னைக்கு பழனி இந்த நில அபகரிப்புல பிரச்சனைகள் வருது. இன்னைக்கு கைது செய்யப்பட்டவர்கள்லாம் யாரு? அந்த இடத்திற்கும் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவர்களும் கைது செய்யப்படுங்க. அப்ப இதுக்கு பின்னாடி யாருந்தா? அன்றைக்கு புகார் வந்த அன்றைக்கே பிரஸ் மீட்டை சந்திக்கிறாரு. பிரஸ் மீட்டை சந்திச்சு திருப்பதிக்கு போறாரு ரமேஷ். ஒரு குற்றவாளியா இருந்தாருனா ரமேஷ், அவர் எங்க ஜாலியா திருப்பதிக்கு போனோம்? அவர் எங்க ஜாலியா சுத்தணும்? அடுத்தது வேலையை அவர் ஏங்க பத்திரிகையாளரை சந்திக்கணும்? இங்க ஒரு விமர்சனம் வந்த உடனே செந்தில் பாலாஜி தலைமறைவு, இதுதான் திமுகவுடைய வரலாறு. அப்ப தாவேகாவுடைய ஒரு அமைச்சர் குற்றம் தைரியமா பத்திரிகையாளர் சந்திக்கிறாங்க, தெளிவுபடுத்துறாங்க. எங்க 100 கோடி எங்களுக்கு இந்த செய்திகள் வந்ததுக்கு அப்புறம் தெரியும், நாங்க விசாரிக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த சிபிசிஐடி விசாரணை போது வளர்ச்சி எடுக்குது, சிபிசிஐடி வளர்ச்சி எடுக்குது. சும்மா இருந்த சங்க சுரண்டிட்டாங்க இவங்க. இன்னைக்கு இதுல யார் யார் சிக்க போறாங்கன்னு தெரியல. அப்போ ரமேஷுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குனால இதே நீதிமன்றம் பாராட்டுச்சா இல்லையா? கண்டிப்பா ரமேஷுடைய செயல்பாடுகள் நல்லா இருக்கு, அற்புதமா இருக்குன்னு பாராட்டினாங்க, நீதிபதிகள் பாராட்டினாங்க. அந்த ரமேஷ் எப்படிங்க குற்றவாளி ஆவாரு? இல்ல வழக்கு இங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லி போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா நீதிபதிகள் பாராட்டிட்டு. ஆமா, அதேதான். என்னன்னா கடந்த முறை இந்த துறை யார்கிட்ட இருந்துச்சோ, இந்த துறை வைத்திருந்த அமைச்சருக்கு ஆதரவாக ஊதுகுழலாக இருந்த அதிகாரிகள் சிக்க போறாங்க, பல பேர் சிக்க போறாங்க. என்னுடைய வீடியோ நீங்க சேவ் பண்ணிக்கோங்க. இந்த அறநிலைத்துறையில இவ்வளவு குற்றவாளிகளா அப்படின்னு மக்கள் இப்படி பார்க்க போறாங்க. டெய்லி சஸ்பெண்ட் வந்துட்டு இருக்கு, டெய்லி சஸ்பெண்ட் நடக்குதுங்க, முறைகேடுகள் நடக்குதுங்க. உங்களுக்கு புரியுதா? இந்த 5 வருஷம் நீங்க ஆட்சி நல்லா பண்ணிட்டீங்க, இந்த 50 வருஷம் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுத்துட்டீங்கன்னா இன்னைக்கு ஏன் இவ்வளவு குற்றவாளிகள் சஸ்பெண்ட் ஆகுறாங்க? இவ்வளவு புகார்கள் ஏங்க வருது? குறிப்பா அந்த துறையில அவ்வளவு குற்றம் நடந்துகிட்டு இருக்கு, குற்றங்கள் இருக்குங்க. எங்க கோயில் சொத்து கடவுளுக்கு பயந்து இருக்கணுங்க. இங்க கடவுளுக்கே பயப்படுறது இல்லையா? உங்களுக்கு புரியுதா? கடவுளுக்கே மொட்டை அடிக்கிறீங்க நீங்க எல்லாம் சேர்ந்து. கடந்த 5 வருஷம் அப்படிதான் பண்ணிருக்கீங்க. 5 வருஷம் இல்ல, பல ஆண்டுகளாக அதான் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எல்லா ஃபைலையும் நோண்டுறாருங்க. உண்மையிலுமே ரமேஷ் அவர்கள் பழைய ஃபைலை நோண்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதனுடைய தாக்கம் தான் அவர் மீது வைக்கக்கூடிய விமர்சனங்கள். புரியுதா? இன்னும் ரமேஷ் 24 மணி நேரம் ஒரு தூங்குறத கொஞ்சம் குறைச்சிட்டு இன்னும் அதிகமான நடவடிக்கை எடுங்க. அதிரடியான ஏங்க உண்மையிலுமே கோவில் நிலங்கள்ல பல பிரச்சனைகள் நடக்குதுங்க.
அது வந்து இந்து கோவில்கள் மட்டும் கிடையாது, எல்லா இடத்துலயும் பிரச்சனை நடக்குது. ஆனா எல்லாருமே இந்த மாதிரி வீரியமா செயல்படணும்னு சொல்றேன். வக்புலையும் பிரச்சனை இருக்கு, சிறுபான்மை அமைச்சரும் இந்த மாதிரி நடவடிக்கை, கல்லறைகளுக்கு பாதை இதெல்லாம் எடுங்க. நான் அதை தான் சொல்றேன், இதெல்லாம் எடுங்க, நோண்டுங்க, ஃபைல் எடுங்க. முன்னாள் அமைச்சர்களே குற்றவாளிகள்லாம் உடனே நடவடிக்கை எடுத்துருங்க, சமரசமே பண்ணாதீங்க. இல்ல இப்ப ரமேஷ் அவர்கள் பிரஸ் மீட்டுக்கு வந்தாலே ஒரு மாதிரி பதட்டம் ஆகிறாங்க எல்லாருமே. ஆமா, என்ன ஃபைல் எடுத்துட்டு வருவாரோ, யார் மேல குற்றமோ அப்படிங்கிற மாதிரி பேப்பரோட சுத்திட்டு விமர்சனங்கிறது அவர் மேல வைக்கணுங்க. நான் அவரை பாராட்டுறேன், அவரை நீங்களும் பேட்டி எடுத்திருக்கீங்க, நானும் பேட்டி எடுத்திருக்கேன். அவர் எனக்கு நல்ல நண்பர் இருந்து எந்த அளவுக்கு நமக்கு தெரியும். ஏன்னா நமக்கு அவரை பத்தி தெரியும். நான் அடிப்படையில அவர் வேலை பார்த்துட்டு சனிக்கிழமை ஒரு நாள் ஐயா வரலாமான்னு கேட்டு வரக்கூடிய ஆள் அவர். அந்த ஒரு நாள் சம்பளத்தை விட்டுட்டு வரக்கூடிய ஆளு. அப்பேற்பட்ட ஆளு இவ்வளவு ஒரு 100 கோடி ரூபாய் கை வைக்கிற அளவுக்குலாம் இல்ல, ஒருத்தும் கிடையாது. அவரு அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டாரு, அந்த மாதிரி நபர் அவரு. ஆனா இவங்க திட்டமிட்டு நடத்தக்கூடிய செயல்பாடுகள் இல்ல. ஆனா அது இன்னும் அந்த 100 கோடி ரூபாய் வாங்கிட்டாரு, 100 கோடி ரூபாய் எடுத்துட்டாரு. நான் ஒரு சிம்பிளா சொல்லவா, மறு செய்தியே வந்ததுக்கு அப்புறமும் ஏன் சிம்பிளா 100 கோடி ரூபாய் வந்துச்சுல, விமர்சனம் வருவதற்கு முன்ன வீடியோ போட்டீங்கல்ல, இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணையில எத்தனை பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க? இப்ப வீடியோ போட சொல்லுங்க. இன்னைக்கு ரமேஷ்க்கு தொடர்பு வீடியோ போட சொல்லுங்க, யாரையாவது போடுங்க. வழக்கு நீங்க தான் புலனாய்வு புலிகளாச்சே. இப்ப சிபிசிடிக்கு போன் அடிச்சு ரமேஷ் ஏதாவது பணம் வாங்கியிருக்காரா போடுங்க வீடியோ. 3 பேர் கைதா இருக்காங்களே, 3 பேர்ல ஒரு இஸ்லாமியர். அந்த இடத்துக்கு அவருக்கு சம்பந்தமே கிடையாது. ஒரு பேர் சொல்ல அமைச்சர் ரமேஷ் தான் பண்ணாரு, சொல்லுங்க. சரி, இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணாங்கல்ல, அந்த குடும்பத்துல இல்லங்க அமைச்சர் ரமேஷ் தாங்க பண்ண சொல்றாரு, என் கணவர் மீது பழி போட்டாங்க, ஒரு வீடியோ வெளியிட சொல்லுங்க. நீங்க புலனாய்வு புலிகளாச்சே, போடுங்க. நீங்க அந்த டாக்குமெண்ட் அந்த பத்திரப்பதிவு டேட்ல இருந்து போடுவீங்கல்ல, போடுங்க. அதான் சொல்ல திட்டமிட்டு நடத்தக்கூடிய அவர் அடுத்த கோயிலுக்கு போய் அடுத்த பிரச்சனை சொல்லி, அதாவது யாரோ ஒரு ஆள் மாட்டிக்கணும். இதே நான் சில எல்லாருமே நண்பர்கள் தான், நமக்கு பழக்கம் தான். ஆனா நமக்கு தேவை இப்ப சொல்லிதான் ஆகணும் அவங்க பேர்லாம். இதே பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் ஒரு கோவில்ல கொள்ளையடிச்சாங்க, பேசுனதே பாஜக வட்டாரங்கள்ல. அந்த நபர்கள்லாம் சேனல் வச்சு நடத்துறாங்க, நான் அவங்க பேர்லாம் சொல்ல விரும்பல. இதே கொள்ளையடிச்சாங்க, பிரச்சனையாச்சு பாஜகக்குள்ள, அதுக்கும் தலைமை நிர்வாகிகளுக்கும் பிரச்சனையாச்சு, வெளிப்பட இருந்துச்சு. அப்ப கோவில் சொத்தை கொள்ளையடித்ததே பாஜகன்னு பேர் வந்துச்சு. அப்ப இந்த புலனாய்வு புலி எங்க வீடியோவும் போடல, ஆடியோவும் போடலையே, எங்க போனீங்க நீங்க, எங்க போனீங்க? அதுதான் நம்ம கேட்கிறோம். ஓகே, அது அப்படியே அந்த நியூஸை கேரி பண்ணிட்டே கொண்டு போயிட்டு இருக்கு. ஆமா, இப்போ நீங்க வீடியோ போடுங்க. இதுக்கப்புறம் இந்த பழனியுடைய தொடர் நிகழ்வுகள் இது வரைக்கும் என்ன ஆச்சு போடுங்க. இந்த 3 பேர் கைது இல்லை, இன்னைக்கு சாயங்காலம் ஒரு வீடியோ போடுங்க. அந்த 3 பேருக்கும் இதுவும் சம்பந்தம் இல்லை. தாவேகா உடனே இவங்க தாவேகா திட்டமிட்டு ஒரு பாயை கொண்டு வந்து நடுவில் வருகிறாங்க. இதெல்லாம் எல்லா கதை. ஒரு பக்கம் அமைச்சர் ரமேஷ் அவர்கள், இன்னொரு பக்கம் வந்து அமைச்சர் புஷியானந்த் அவர்கள். நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆகாய தாமரை அந்த இதை அகற்றுறதுக்கு மனுஷன் ஜேசிபியில் ஏறி போயிட்டு, அவர் வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ட்ரால்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப கனெக்ட் ஆகிற மக்கள். அவர் எளிமையா இருக்கக்கூடியவங்க தான் கிறிஸ்டி யாருமே. நீங்க திமுகவுடைய செயல்பாடுகள் திமுகலாம் நீங்க நிறைய சொல்லுங்க. நீங்க பர்சனலா நீங்க ஒரு அமைச்சரை போய் நீங்க அவரோட இல்லத்துல போய் பாருங்க, பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும். பர்சனலா நீங்க மேடையில் பேசுறாங்கல்ல இந்த திமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள், திமுகவுடைய பேச்சர், அவங்களாம் பர்சனலா நீங்க போய் பாருங்களேன், ஒரு கெத்து இருக்கும். இதே MRK பழனிச்செல்வம் அவரோட வீட்டில் அங்கே உட்காந்துருப்பாரு, மற்றவங்களாம் நிற்பாங்க. செய்தி வந்துச்சு, திமுக ஆட்சி காலத்திலே செய்திகள் வந்தது. நான் பொய் சொல்லலை, நான் ஒன்றும் திட்டமிட்டு அவருக்கு நமக்கு ஒன்றும் வாக்கியா தகராறு இல்லை, நடந்த விஷயத்த சொல்றேன். நம்மளே பார்த்துருக்கோம். இதே ஆர் ராசா அவ்வளோ மேடையில் பேசுறாருல, ஆர் ராசா ஒருத்தனையும் மதிக்க மாட்டாரு. நீங்க அறிவாலயம் போயிட்டு பர்சனலா கூப்பிட்டுவாங்க, நீங்க ரிப்போர்ட்டர் மாதிரி போகாது, மாஸ்க் போட்டு அறிவாலயத்தில் நடக்கலாம் கூப்பிட்டு, என்னங்க ஆர் ராசா மைக்க மறைமுகமா வச்சு கேளுங்களேன், அவ்வளோ கொட்டுவான். அறிவாலயத்தில் நிற்கிறவனே ஒருத்தனை மதிக்க மாட்டான் தலைவரே அப்படிமா. உங்களுக்கு புரியுதா? இப்படி இருந்தவங்க இவங்க இயல்பா நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு புஷியானந்த் வந்து நம்ம அவரை குறை சொல்லலை, அவர் செயல்பாடுகள் நல்லா இருக்கு. இன்னைக்கு இந்த கோயம்பேட்டில் ஆய்வு செஞ்சாரு, சோழிங்கநல்லூர்ல ஆய்வு செஞ்சாரு, இன்னைக்கு வேலைச்சேரியில் ஆய்வு செய்யறாரு, மக்களாக நிற்கிறாருங்க. ஒரு அமைச்சருக்கு அதுதான் வேணும். இன்னைக்கு வேளச்சேரியுடைய சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சர் குமார் அவர்களும் இருக்காங்க, இன்னைக்கு புஷியானந்தும் இருக்காங்க. இன்னைக்கு ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம், ஐயா 60 வருஷமா பண்ணாததை இந்த 2 கவர்மெண்ட்டும் பண்ணாததை நீங்க பண்ணுங்கன்னு கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப இந்த 60 வருஷமா அங்க குறை இருக்குன்னு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தெரியும்ல, ஏன் குறைஞ்சு நீங்க செய்யல? ஏன் செய்யல? கார்பரேட்டுக்கு உறுதுணையாக போன அரசு இவங்க. எங்க சதுப்பு நிலத்துல பெரும்பாக்கத்துல அடுக்குமாடி குடியிருப்புக்கு அனுமதி கொடுத்த அரசுங்க இவங்க. இன்னைக்கு தாவேக வந்தோன்னா அதை தள்ளுபடி பண்ணி அந்த உத்தரவை ரத்து பண்ணியிருக்காரு.
விஜய் அவர்கள். அதை பத்தி பேசுங்க, அதை பத்தி சீமான் பேசுங்க, அதை பத்தி அன்புமணி பேசுங்க. நீங்க இயற்கை வளங்களுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடிய சீமான் சதுப்பு நிலத்திற்கு தாவேக அரசு தடை பண்ணிருக்க, அன்பு தம்பி விஜய் தடை பண்ணிருக்கான்னு வாழ்த்து சொல்லிருக்கலாமே, ஏன் பேசல நீங்க? அதை தான் நான் கேக்குறேன், ஏன் பேசல? இப்ப அமைச்சர் போய் நிக்கிறத, அமைச்சர்னா எப்படி இருக்கணும்? போய் வந்துட்டு நம்ம ஒரு இடத்துல டேபிள் உட்காந்து சைன் பண்ணணும், அங்க வேலை நடக்கணும். இவர் போய் ஜேசிபில ஏறி நின்னுகிட்டு இருக்காரு, அதான் ஸ்கூட்டில போறாரு. அதான் ஆய்வு. நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் ஆய்வுல, இதான் ஆய்வு. கழிவறையில இறங்கணும், சேத்துல இறங்கணும், அதுதான் கல்லடி படணும், எல்லாம் பட்டுதான் ஆகணும். இதுதான் ஆய்வு, இதுதான் மக்களுக்கான அரசு. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் சொல்லிட்டாங்க. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் இதாங்க. இன்னைக்கு இந்த மக்கள் புஷியானதிட்டையும் குமார் அமைச்சர் அவர்கள்ட்டையும் மனுவை கொடுத்து கோரிக்கை கொடுத்து கதறாங்களே, சார் 2 கவர்மெண்ட் பண்ணல சாருங்கிறாங்க. அப்ப இந்த 2 கவர்மெண்ட் விளக்கணை வச்சுட்டு உட்காந்துருந்தீங்களா? உங்க எம்எல்ஏக்கள் அங்க இருந்தாங்கல்ல, என்ன பண்ணீங்க வேலைச்சேரி மக்களுக்கு? என்ன பண்ணீங்க? நீங்க நல்லது பண்ணிருந்தா இன்னைக்கு இந்த 2 அமைச்சர்கள் கோரிக்கை வைக்க மாட்டாங்களே. இதுதான் நம்ம கேட்கிறோம். இதுதாங்க டிரான்ஸ்பரன்ட். முடிஞ்சு போச்சுங்க. மக்கள் அமைச்சர்களை ஏத்துட்டாங்க, அமைச்சர்கள் மக்களை ஏத்துக்கணுங்க. இதான் முடிஞ்சிருச்சு. 2 நாள்ல அமைச்சர் புஷி ஆனந்த் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்காரு பாத்தீங்களா? ஆமாங்க, மக்கள்கிட்ட ரொம்ப இயல்பாயிட்டாரு. உங்களுக்கு புரியுதா? இதெல்லாம் திமுகல காசு கொடுத்தும் ஐடி விங்கள் செய்யாத வேலைகள். இது ஃப்ரீயா பண்ணிட்டு இருக்காங்க தாவேகால. இதை தடுக்க முடியாது திமுகனால. உங்களுக்கு புரியுதா? திமுகவுடைய தோல்விக்கு விர்ச்சுவல் வாரிசு ஒரு பெரிய பலம். அதே நீங்க விர்ச்சுவல் வாரிசு நீங்க தப்பு பண்ணாலும் தப்புன்னு தட்டி கேட்கறாங்க. பர்சனலா எனக்கே இன்ஸ்டாகிராம்ல வந்து அண்ணன் டிவிக்கு இது பண்ணது நீங்க பேசுங்க கண்டிப்பா சொல்றாங்க. நம்ம அதை பாக்குறோம், வரவேற்கிறோம், வாழ்த்துறோம். திமுக இப்படி பேச முடியுமா? என் வீட்டுக்கு வந்துருவாங்க. இல்ல அந்த ஊராட்சி மன்றத்தில் லஞ்சம் வாங்கிட்டாருன்னு ஒரு விஷயம் வரும்போது கூட அதுக்கு எத்தனை விர்ச்சுவல் வாரியர்ஸ் போட்டுருந்தாங்க வீடியோ. இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாது ப்ரோ, இதெல்லாம் வாய்ப்பு இவ்வளவு போடுங்க. தப்பு நீக்கினாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, அந்த ஆள் புழல்ல இருக்கான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா உங்களுக்கு? அப்ப புகார்கள் வருது, நடவடிக்கை எடுக்காங்க. டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட் முதல்வர் சொல்றாரு, இன்னைக்கு நடக்குது, சின்ன சின்ன குறைகள் இருக்கு, அது எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அது தாவேக தடுக்கணும். இதுதான் நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கை. அடுத்து ஒருத்தர் வராரு 2031 2 பேருக்கு தான் போட்டி. ஒண்ணு வந்துட்டு எண்ணம் போயஸ் கார்டன், ஒண்ணு பனையூர் அப்படின்னு எண்ணம் போல் வாழ்க்கை. அதை நீங்க தமிழ்லயே போட்டுங்க, போயஸ் கார்டன் விசஸ் பனையூர். அதான் 2 பேர் தான் போட்டியா. இப்போ ஜோசியக்காரங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இல்லைங்க அவங்க 2 பேர் தான் போட்டி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப தீவிரமா இறங்கிட்டாரு. இப்போ செய்திகள் எப்படி தெரியுமா? போயஸ் கார்டன்ல ஒரு பர்த்டேக்காக எப்பயும் இல்லாம இப்போ போய் ரசிகர்கள் நிக்கிறாங்க, மேல வந்து கை காட்டுறாரு. திரும்ப பாத்தீங்கன்னா ஒரு மேடையில பேசின விஷயங்கள் எல்லாமே நம்ம இந்த ரஜினி சார் படத்துல வரும் இல்லையா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. இது ஆல்ரெடி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கணும்னு சொல்லும் போது நடந்த விஷயங்கள் எல்லாமே நடக்குது. என்ன ஐடியாவில் இருக்காருன்னு ஒரு ரஜினி அவர்களுக்கு மேல நமக்கு மதிப்பு மரியாதை இருக்கு. அவர் நல்ல நடிகர், கலைஞர், அதெல்லாம் நல்ல தலைவருங்க. ரஜினி எனக்கு ரொம்ப பர்சனலா வந்து எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு ஆளா நான் பார்க்குறேன். எல்லாத்தையும் இயல்பா பழகக்கூடியவர். அவர் வந்து இந்த அரசியல் சிக்கலுக்குள்ள வரும்போது, அவர் வெளியே வந்தபோது அரசியலை விட்டு விலகிறேன்னு சொல்லி வந்தது போது என் மீது ரஜினி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட், என் மீது காவி சாயம் பூச பார்க்கிறார்கள், நான் எந்த சாயத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் சொல்லிட்டு வெளியே வந்தாரா. அப்போ பாஜகவுடைய ஆதரவு ரஜினிக்கு இருந்ததுங்கிறது வெளிப்படையாக தெரிஞ்சது. பாஜகவுடைய சப்போர்ட்ல அவர் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட சூழல் இருந்ததுங்கிறது நமக்கு வெளிப்படையாக தெரியும். அது போன்று இவரும் ஒரு நாள் எக்ஸ்போஸ் ஆக போறாரு. அதை தான் நம்ம சொல்ல வரோம். இன்னைக்கு எந்த போயஸ் கார்டன் இன்னைக்கு பேசப்படுதோ, வெயிட் வாட்ச், அதே போயஸ் கார்டன்ல தமிழ்நாட்டின் முதல்வர் குடியேற போகிறார். ஓகே, திரும்ப அங்க போறாரு, போயஸ் கார்டன் போறாரு. அப்ப இதே நீங்க ஜெயலலிதா அவர்களுக்கு போயஸ் கார்டன் கூட்டம் இருந்த வரலாற்றை இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவரும் தமிழ்நாட்டு முதலமைச்சரும் போயஸ் கார்டன்ல மாத்த போறாரு. இது நடக்க போகுது. உங்களுக்கு புரியுதா? அப்போ ஒரே தலைவர் தாங்க, ஒரே எம்ஜிஆர் தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எம்ஜிஆரை நீங்க பார்க்க முடியாது. அந்த மாதிரி ஒரே விஜய் தாங்க, அதுக்கு முன்னும் இன்னொரு விஜய் பார்க்க முடியாது. இங்க தாவேகாவுக்கு இருந்த கட்டமைப்புங்கிறது கொண்டு வருவதற்கு எத்தனை ஆண்டு காலமாச்சு? இவங்க சொல்றாங்க 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, 2 வருஷத்துல 2 வருஷத்துல கட்சி ஆரம்பிக்கல, 27 வருஷமாக மக்கள் இயக்கம் இயங்குகிறது. கண்டிப்பா மக்கள் இயக்கம் செஞ்ச வேலைகள் என்ன? 27 வருஷம் மக்கள் இயக்கமாக இருந்து 2 வருடம் தாவேகாவாக இருந்து அதுக்கப்புறமா ஆட்சி அதிகாரத்தில் வராங்க. கிட்டத்தட்ட 29 வருஷம் ஆகுது. அப்ப இப்ப வரக்கூடிய இந்த நடிகருக்கு 29 வருஷம் வேண்டும். இல்ல இப்பதான் நற்பணி மண்டலம் வச்சிருக்காங்க. இவங்க திமுக அதிமுக சொல்லக்கூடிய குற்றங்கள் வேற. அவர் நடிகரா வந்துட்டாரு. மக்கள் 27 வருஷம் 29 வருஷமாக களப்பணியில இருக்கு மக்கள் இயக்கம். நான் பாக்குறேங்க, நான் கல்லூரி படிக்கும் போது கூட கொண்டு இந்த பயிலகம் இருந்துச்சு, இந்த வெள்ளத்திலையும் புயல்லையும் வந்து அரிசி பருப்புலாம் கொடுத்தாங்க, ரத்த தானம் கொடுத்தாங்க, அரிசி பருப்புலாம்
எங்க சொந்த பந்தங்களே வாங்கியிருக்கு. புயல் நேரத்துல பாதிக்கப்பட்ட புதுக்கோட்டையில, தஞ்சாவூர்ல எல்லா புயலுக்கும், எல்லா மழைக்கும், எல்லா வெள்ளத்துக்கும் இந்த மக்கள் இயக்கம் நின்றுருக்கு. ஒரு படி தளர்ந்து பாத்தீங்கன்னா இந்த ரொட்டி மூட்டை பால்னு ஒண்ணு கொடுப்பாங்க வாரம் வாரம் தாவேகா சார்பில். அது வந்து இவங்க வெற்றி கழகம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ஒரு ஸ்டால் மாதிரி போட்டு கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு முன்பே இருந்தே கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்க. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி திட்டங்கள் மக்களோட இருந்தாங்க அவங்க. இவர் அந்த மாதிரி இருக்கணும்ல. அவர் அந்த மாதிரி இருந்து இவங்க இயக்கமாகி கொடுக்க சொல்றாருல. அதாவது 20 வருஷம் ஆகுங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பேசலாங்கிறேன். இப்ப அது அந்த இதுல எல்லாம் அவர் ஓட முடியாது. ரொம்ப தெளிவா ஒன்று சொன்னாரு. இப்ப வர்றோம், அப்படி கூடுறோம், போட்டோ எடுக்கிறோம் மாதிரிலாம் இல்லாம பாசிட்டிவான விஷயத்தை நம்ம முன்னெடுக்கணும்னு சொல்றேன். வாங்க தேர்தலில் வாங்க, சந்திங்க, அதை தான் நம்ம சொல்ல வரோம். ஆனா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் தாவேக தலைவருக்கும் இருந்த அந்த கட்டமைப்பு, அந்த பலம்ங்கிறது இவருக்கு கிடைக்குமாங்கிறது கேள்விக்குறி. இன்னைக்கு வீத லீடர்னு ஆரம்பிச்சாரு, பெரிய அளவுல ஆர்வமா போச்சு. இன்னைக்கு அவர் எங்க இருக்காரு? அவரே ஒரு குழப்பத்துல இருக்காரா, தவறுதலா ஆரம்பிச்சுட்டோமாங்கிற ஒரு எண்ணம்குள்ள ஓடுதான். அந்த அளவுக்கு அவர் ஆயிட்டாரு. அப்போ நீங்க இது சஸ்டெயின் பண்ண முடியாது. ரொம்ப கஷ்டமான சூழல். சஸ்டெயின் பண்ண முடியும்னு தெரிஞ்சிருந்தா ரஜினி 1994 வந்திருந்தா அன்றே அவர் முதல்வர், மாற்று கருத்து கிடையாது. அதற்கப்புறம் அவர் எடுத்த டைம் பீரியட் தவறானது அவருக்கு தெரியும். அப்ப இன்றைக்கு தனுஷ் அவர் எடுத்திருக்காருன்னா அவருக்கு டைம் பீரியட் ஆகும். மக்கள் வந்தோடனே ஏத்துக்குவாங்கிற சூழல் வராது. இன்னைக்கு வந்து மக்கள் இன்னைக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5 வருஷம் தாவேக்கா எப்படி செய்யுதோ அதை பொறுத்து தான் 31 தாவேக்காவுக்கு வந்த உடனே அவருக்கு வந்து உள்ளாட்சியில நிக்க சொல்லுங்க. நிக்கிறாரா சொல்றாங்க. அதான் நிக்கட்டும், பார்ப்போம் என்ன மக்கள் வரவேற்பு கொடுக்குறாங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். தாவேக்கா உள்ளாட்சியில நின்னுச்சு. இன்னைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய பர்வேஸ் அப்பவே மக்கள் இயக்கத்துல கவுன்சிலரா இருந்தாரு, போட்டி வெற்றி பெற்றாரு. அப்போ மக்கள் ஏத்துக்கிட்டாங்கல்ல, அந்த மனநிலை இருந்துச்சுல்ல. அந்த மாதிரி நீங்க வாங்க உள்ளாட்சியில ப்ரூவ் பண்ணுங்க. ஒரு தனுஷ் ரசிகர் மன்றம் என்ன மக்களுக்காக செஞ்சது, ஏதாவது ஒண்ணு காமிங்க. நீங்க காமிங்க. தாவேக்கா ரீசன்ட் டைம்ல சாப்பாடு தாவேக்கா 29 ரீசெண்டா தானே பண்றீங்க, பண்ணுங்க பாப்போம், பொறுமையா இருந்து பாப்போம். அதாவது நல்லது பண்ண யாரு வந்து தாவேக்காவுக்கு ஒரு பலமான கட்டமைப்பு இருக்கு, அதை எதிர்க்க ஏதாவது ஒண்ணு பண்ணும். அப்போ அந்த முள்ளால் எடுக்கணுங்கிற ஒரு பழமொழி, நடிகரை வச்சு நடிகர் அது செயல்படுதான்னு பாருங்க. வெயிட் அண்ட் சி, அதுதான் நான் சொல்ல வரேன். அஜித் சாரை இழுக்காம தனுஷ் சார் உள்ள வராது. அவர் வந்து இந்த அரசியலுக்குலாம் சரிப்பட்டு வர மாட்டார். அது அவருக்கு தெரிஞ்சுதான் ரேஸ் ஓட்டிட்டு இருக்காரு. புரியுதா? நான் திருப்பி சொல்றேங்க, இது ஒரு பெரிய ஒரு இந்த வால் நட்சத்திரம்ங்கிறது வந்து அடிக்கடி தோன்றாதுங்க. என்றைக்காவது ஒரு நாள் தான் தோன்றும். அது நம்ம நல்லா பாக்குறப்பதான் வால் போற ஸ்டைலே தெரியும், இல்லைன்னா டக்குன்னு மறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் விஜய் அவர்கள். அவரை வந்து நீங்க வந்து திரும்பி இன்னொரு விஜயெல்லாம் நீங்க பார்க்க முடியாது, திரும்பி இன்னொரு தாவேக்காவெல்லாம் பார்க்க முடியாது. இன்னைக்கு தாவேக்காவுக்கு கடல் கலந்து வந்து வாக்களிச்சிருக்காங்க கிறிஸ்டி. அந்த எண்ணம்னா தனுஷ்க்கு கிடைக்குமா? புரியுதா? இந்த பிரசாதம்லாம் அவருக்கு கிடைக்குமாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்க என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிருக்கீங்க, அதை தான் நான் கேட்கிறேன். இந்த தமிழ்நாடு திரைத்துறைக்கு தனுஷ் செய்த மதிப்பு என்ன, மரியாதை என்ன? சக நடிகையோட நீங்க பிரச்சனை பண்ணீங்க, ஞாபகம் இருக்கா? ஒரு பெரிய பூதகமே உடஞ்சா. நயன்தாரா, விக்னேஷ் சிவன், தனுஷுக்கு ஒரு பெரிய பிரச்சனை, வார் போச்சா. சக நடிகர்களே அனுசரிச்சு உங்களால போக முடியாத போது தமிழ்நாட்டு அரசியலை எப்படி கொண்டு போக போறீங்க? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. கண்டிப்பா நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி கிறிஸ்டி.